குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும் இனிய மதிய வணக்கம். நேற்று ஒரு கமெண்ட் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து நான் சொன்னத கருத்துக்களை அக்ரி பண்ணிட்டீங்க, ஒரு சிலர் வந்து அதுக்கு முரண்பாடான கருத்துக்கள் சொன்னீங்க, ஒரு சிலர் வந்து ரொம்ப பழைய விஷயங்களை வந்து அதில் கமெண்டாக போட்டு கேட்டிருந்தீங்க. எனக்கு உண்மையாகவே அது ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு சில கமெண்ட்ஸுக்கு பதில் சொல்ல விரும்பல, மற்ற கமெண்ட்டுகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். உண்மையாகவே ஒருத்தர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க, அக்கா என்ன உங்கள் தங்கச்சி மாதிரி நினச்சிக்கோங்க, என்னோட அக்கா கிட்ட சொல்கிற மாதிரி சொல்கிறேன், அவங்களுக்கு வீடியோ போட்டு சம்பளம் வருது, சாப்பாடு கூட வசதி இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு பண்ணுங்க புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அழகர் சாமின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, ஏதாவது பண்ணுறது, 4 பேருக்கு சொல்லி அவங்க மூலியமாக நமக்கு பேரும் தேவையில்லை, இதுல இந்த கைக்கு செய்கிறது இந்த கைக்கு தெரியாமல் இருந்தால் போதும். நான் நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் நான் உதவிகள் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அது எனக்கு தெரியும், என் கூட என்னை சார்ந்தவங்களுக்கு தெரியும். ஸோ இவருக்கு நான் பண்ணதோ இவருக்கு நான் எது செஞ்சதோ அது உதவி கிடையாது, சரிங்களா? அது ஒரே ஒரு விஷயத்துல, அவங்களுடைய மகனுடைய விஷயத்துல பண்ண மட்டும்தான் உதவி. மற்றதெல்லாம் நான் அவருக்கு விருப்பப்பட்ட நான் செய்த என்னுடைய ஒரு அன்போட வெளிப்பாடா அதை எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அவங்க பேர் என்னன்னா ரொம்ப பெரிய மெசேஜ் போட்டிருக்காங்க, வரலட்சுமின்றவங்க ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. உண்மையாவே அவங்களுக்கு பணத்தை கொடுக்குற மக்கள் வந்து அவங்கள விட அதிகமாக உழைக்கிறாங்க, அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு பணத்தை கொடுக்குறாங்க, அவங்க வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, வீடியோ போட்டு லட்சக்கணக்கான பணங்களை அவங்க சம்பாதிச்சு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்களுடைய உல்லாச வாழ்க்கைக்கு மக்கள்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டும் அவங்க கூட இருக்கவங்க கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டும் அவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கமெண்ட் இவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாக நான் வாசிச்சேன்னா இந்த வீடியோவே முடிஞ்சிடும். ஸோ அவங்க சொல்றது கரெக்ட் தான். அவங்க வந்து அதனால அவங்களுடைய முகத்தை தோல் உரிக்கிறதுக்காக அவங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்காக அவங்கள வந்து தரக்குறைவா மற்றவங்க பேசுறன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கருத்துக்களை வந்து இவங்க மூலமாவது இது பண்ணணும்ன்றதாக அவங்க சொல்றதா சொல்லியிருக்காங்க. பட் அந்த விஷயத்துக்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு என்ன நீங்க சொன்னதுக்கு நான் ஒதுங்கின பிறகு என்னை விட நான் 100 ரூபான்னு சொன்னா அவங்க 1000 ரூபாய் போடுறதுக்கு ஆட்கள் வந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்போ நீங்க என்னன்னா பிரச்சனை எங்க எரியுதோ அந்த முளையை தான் கிள்ளணும் மொழிய அதை சுத்தி இருக்கிற இதை நீங்க பார்க்கக்கூடாது. மெயின் வேற ஏதோ அதை தான் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு சமுதாயத்தை சீர்திருத்தணும்னா அந்த சமுதாயத்து எது உங்களுக்கு இடைஞ்சலா இருக்கோ அதை தான் நீங்க களை பிடுங்கணும் ஒழிய அதை சுத்தியில இருக்கிறதெல்லாம் களை பிடுங்கணும் இதை பிடுங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இன்னொரு கிளை அதுக்கு பக்கபலமா முளைச்சு வந்துட்டு தான் இருக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்ற கருத்துக்களும் அக்செப்டபிளா தான் இருக்கு, நான் அதை ஏத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க, யாரோ ரேவதின்னு பொய் பேசுது இந்த அம்மா, நேற்று தான் 800 ரூபாய் ட்ரெஸ் எடுக்க சொல்லி 8000 ரூபாய் கொடுத்தாரு சொன்னேன். அப்படி அவர் சொல்லியிருக்கவே மாட்டாரு, நான் அவ்வளோ கொடுக்கவும் இல்லை. 2வது நான் கொடுத்தது பர்த்டேக்கு, அது 27ஆம் தேதி என்னுடைய லைவ்லேயே சொல்லிட்டேன். நீங்கள் புதுசாக எடுத்துட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்ல வேண்டாம். அவங்க ஒரு வேளை அது லைவ்ல அது அவருடைய வீடியோலயோ லைவ்லயோ சொல்லியிருக்கலாம், அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஓகேங்களா? ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறது பண்ணக்கூடாதுன்றதுலாம் நீங்க சொல்லி நான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை, அது நான் கேட்கவும் மாட்டேன். ஓகேங்களா? Irene Bentica, Mercy, the Bible says, if you see your brother sin, correct him, and if he doesn't listen to take him to the elders. Eldersனா எனக்கு என்னன்னு புரியல. ப்ளீஸ் டோன்ட் பிரிங் பைபிள் வர்சஸ் டு ஜஸ்டிஃபை யூ ஆக்ஷன். என்னோட ஆக்ஷனுக்காக நான் ஜஸ்டிஃபை பண்ண எடுத்துட்டு வரலங்க. ஒரு சிலர் வந்து கேட்டாங்க, உடைய வேதத்திலே இப்படி சொல்லலை அப்படின்னு சொன்னதுக்காக தான் நான் பைபிள் உள்ள வேர்சஸை குறிச்சினுடைய நான் எதையும் ஆக்ஷன் ஜஸ்டிஃபை பண்ணல. 2வது அவங்க செய்யறதுக்கு எதுவுமே நான் ஒரு உறுதுணையா நின்று நீங்க இப்படி போங்க இப்படி வாங்க அப்படி வாங்கலாம் நான் சொல்லவே இல்லை, சரிங்களா? நான் உதவி பண்ணாம ஒதுங்கினப்போ அவங்க நல்லா தான் இருந்துட்டு இருக்காங்க, இன்னும் அவங்க வளர்ந்துட்டு தான் இருக்காங்க. அதை நீங்களே பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்க என்ன குற்றப்படுத்தணுன்றதுக்காக வந்து உங்களுடைய கமெண்ட் போட்டு நீங்க ரொம்ப நீட்டா வேலை நீங்க இன்டைரக்டா என்ன வந்து டிஃபேம் பண்ற மாதிரி எனக்கு நீங்க பேச வேண்டாம். மத சம்பந்தமான விஷயங்களோ பைபிள் வேர்சஸையோ எதையுமே நான் எனக்கு சப்போர்ட்டா நான் எப்பவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டேங்க. நான் எப்பவுமே ஒரு லைவ்ல பேசும்போது எல்லா கடவுளையும் தான் நான் மென்ஷன் பண்ணி பேசுவேன். ஓகே, நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, இந்த அம்மா இதே தான் கேட்குறாங்க மீடியாவை, நீங்கள் அவங்களுக்கு தெரியாது ஏன்னா வருத்தப்பானா அதை கேட்டுக்கிற ஜெமி ஏன் அதிகம் சம்பாதிக்க ஒரு ஏழைக்கு தான் உங்களை பாராட்டுவாங்க, யாரும் சொன்னாலும் அந்த அம்மா நிறுத்த கரெக்ட். கடம்பம் சிவம் சொல்கிறீங்க, ஒருத்தர் ஏழைங்களுக்கு செஞ்சு அதை 4 பேருக்கு தெரிஞ்சு அது அந்த பாராட்டு தேவையில்லை, புரியுதா? நான் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறேன்னா அது கடவுளுக்கும் எனக்கும் அது இந்த கைக்கும் வலது கைக்கும் தெரியக்கூடாதுன்னு இருக்கு. அப்படி தான் நான் உதவி பண்ணுவேன். நான் நிறையா பேருக்கு அப்படி தான் உதவி பண்ணிடுறேன். இவருக்கு நான் பண்ணது உதவி கிடையாது. 2வது இப்போ நான் பண்ணுறதை விட்டு ஒதுங்கி வந்த பிறகும் இப்போவும் நிறையா பேர் அதிகமாக பண்ணுறாங்க. அவரே சொல்லியிருக்காரு, ஒரு கர்த்தர் கதவை மூடனா இன்னொரு கர்த்தர் கதிட்டு வைப்பார். ஏன்னா நீங்களாம் வேணுக்குனே என்ன பேசணுன்றதுக்காகவே நீங்களாம் பேசிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? எத்தனையோ பேர் உதவி பண்றாங்க, நீங்க அவங்களை யாரையும் குற்றம் படுத்தல, என்ன ஒரு ஆளை மட்டும் நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. அதுதான் இதுல 100க்கு 100 உண்மையான விஷயம் இது, சரிங்களா? மேடம் அழகர் அசார் அவங்க அம்மாவை அடிச்சதுக்கு கால் பண்ணி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. பட் சேம் லேடியை அந்த ஆளு சொல்றாங்க கண்டென்ட்டுக்கு கூட இருக்கலாம். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுனா
தோணி இருக்கா? எப்படி அந்த நான் வசந்த் ஜியா நான் எத்தனையோ தடவை அவங்க கிட்ட கேட்டிருக்கேன், உங்களுக்கு ஏதாவது சட்டப்பூர்வமான உதவி வேணுமா நான் பண்றேன்னு. அவங்களே நிறைய தடவை சொல்லிட்டாங்க, கடவுளே அவரை மனம் திருத்தி கொண்டு வரலன்னா அதை வச்சு எந்த பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நான் அவரு மேல போய் ஒரு சட்டத்திலேயோ இல்லை இது மாதிரி ஏதேனும் ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணனா, அங்க அந்த கம்ப்ளைண்ட் பண்றவங்க யாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சைட்ல வந்து நிக்கிறவங்க என் கூட நிப்பாங்கன்றது உண்மை கிடையாது. நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா அவங்க வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ தடவை வாய்ப்புகள் கிடைச்சி அவங்க சட்டத்துடைய வாசல்ல போய் நின்னப்போ கூட அவங்க யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணல. அவங்க ஒதுங்கி வெளியே தான் வந்தாங்க. கேட்டா மன்னிப்பு கொடுத்துட்டேன், மன்னிச்சிட்டேன், பொழைச்சிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரியா? அது கண்டென்ட்டா அது என்னவோன்றது எனக்கு தெரியாது. அதனால என்னை பொறுத்த மட்டும் நான் பர்சனலா பார்த்த அளவுக்கு அவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, மேம் நான் ஒன்று சொல்ல ப்ளீஸ் யூ டோன்ட் மிஸ்டேக், உங்களோட ரெஸ்பெக்ட் இருக்குது தான் மேம் நாங்கள் சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்பெக்டை சொல்கிறது ஒத்துக்கிறேன் ஜெயபிரகாஷ், அது சொல்கிற விதம் இருக்குது. ஏன்னா எத்தனையோ பேர் இப்போ இந்த சொல்கிறேன்னு சொல்லி வந்திருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி வந்து சில யூடியூபர்ஸ் வந்து உட்காந்துட்டு நான் அவங்களுக்கு எதிராக பேச போகிறோம், எதிராக அவங்களுக்காக போராடுறவங்களே எத்தனை பேர்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்காங்க தெரியுமா, எத்தனை பேர் அவங்களுடைய பர்சனலுக்காக வாங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு விதமான விதத்தில் மக்களை வந்து உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. சரியா? ஒரு சிலர் தான் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் மக்கள்கிட்ட எந்த உதவியும் வாங்காம அவங்க போடுற கான்டென்ட்டை வச்சு அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் இதே மாதிரி தனிப்பட்ட முறையில மக்கள் கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. மக்களை திருத்தணும்னு நினைக்கிறவங்க இன்னொருத்தருடைய பர்சனல் குடும்ப வாழ்க்கையோ அவங்க வீட்டில் உள்ள விஷயங்களோ தவறுதலா அவங்கள காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாது. யார் மேல தவறு இருக்கோ அவங்கள பத்தி பேசணும். இல்லையா ஒரு சிலருக்கு நம்ம உதவி பண்றதோ ஏதோ ஒன்று பிடிக்கலன்னா அது நியாயமான முறையில நியாயமான விதத்துல சொல்லணும். ஒருத்தவங்க ஒதுங்கிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்கள பத்தி பேசவே கூடாது. எல்லாரையும் உங்களோட கம்பேர் பண்ணாதீங்க செல்வி. நான் யாரையும் என் கூட கம்பேர் பண்ண மாட்டேன் செல்வி. எல்லாரும் என் கூட தான், தராதாரம் இல்லவங்க எல்லாரையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? whatever suggest you are going to talk to him even they don't deserve your emotional support, they don't know your power, soon they will need you and the time they will use, please don't trap it. கண்டிப்பா ஆதித்யா யோகி, கண்டிப்பா எனக்கு தெரியும். நான் எமோஷனல் டவுனா இருந்தப்போ எத்தனை பேர் என் கூட சப்போர்ட்டா இருந்தாங்க, எத்தனை பேர் என் கூட துணையா இருந்தாங்கன்றது தெரியும். அது என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கன்சர்ன். மினிமா அடக்கடவுளே மோசமா நீங்க எப்போதுலேருந்து கமெண்ட் படிச்சு நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறாங்க, மெசேஜ் போடுறாங்க மினிமா, அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதான் ஒரு வீடியோவாகவே அவங்களுக்குலாம் பதில் சொல்லலான்ட்டு நான் இது பண்றேன். சாரதா நீங்கள் ரொம்ப பழைய கமெண்ட்டை பேசிட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்துக்கு நான் சப்போர்ட்டே பண்ணவும் இல்லை. நான் எவ்வளோ அவங்களுக்கு அந்த சமயத்தில் நான் அவங்க கிட்ட பேசக்கூட மாட்டேன். புரியுதா? உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, நான் அவங்க கூட பேசுறது கூட இல்லை. அவங்க அந்த சமயம் தான் அந்த பிரச்சனை பண்ணாங்க. அவங்க லாயர் கிட்ட லீகலாக கேட்டதுக்கு அவங்களுடைய ப்ரொஃபஷன் காரணமாக கொடுத்தாங்க ஒழிய அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது நீங்கள் சொல்கிற அவங்க வந்து டைரெக்டாக எப்போவே அவங்கள மன்னிக்கலான்ற முடிவுக்கு வந்து அவங்க மன்னிச்சிட்டாங்க. அதனால புது கதைகள் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. வேற வேலையை இருந்தால் பாருங்க. புரியுதா? உங்கள் வீட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை கவனிங்க. சரியா? படசெல்லாம் தூசி தட்டிட்டு வராது. கண்டிப்பா பிரபாகரி அக்கா, நான் ஒன்று சொல்றேன், அதை ஏற்றுக்கொள்ள உங்க இஷ்டம். நான் உங்களுக்கு கோபுரத்தை வைத்தோம், அவருக்கு பணம் போடும் சொல்லி சாக்கடை வைத்தோம், உங்களை உயர்வாக நினைப்பதான் உங்களை கேட்க, மற்றவர்களை சாக்கடையாக நினைப்பதான் அவருடைய நாய்கள் கேட்பதில்லை, அவர்களிடம் நாங்கள் கேட்பதில்லை. சாரி அஜய் ஜாஸ்மின், நீங்க சொல்றது புரியுது. நீங்க உயர்வா வச்சுக்கிறீங்க, ஓகே. நீங்க ஒரு சிலர் கேட்கிற விதம் ஓகே, இன்னொரு சிலர் கேட்கிற விதம் சாக்கடையை விட கேவலமா என்கிட்ட கேட்கறாங்க. என்னுடைய குழந்தைகளை பத்தி பேசும்போது நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றதால தான் நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன். இதே இல்லை என் இஷ்டம் உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்டேன்னா பட் அதுக்கு பதிலே கிடையாது. ஆனால் நம்ம மதிச்சு பதில் கொடுக்கும் பொழுது அந்த பதிலை ரொம்ப தவறா எடுத்துக்கிட்டு என் குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில தாக்கி பேசும்போது அதை என்னால ஏத்துக்க முடியல. புரியுதுங்களா? இப்ப நான் உங்களுக்கே நல்லா தெரியும் அஜய் ஜாஸ்மின், நான் இப்பெல்லாம் யாருக்கும் உதவி பண்றதில்ல, நான் எவ்வளவு ஒதுங்கி சுத்தமா தூரமே வந்துட்டேன். ஆனாலும் இப்பவும் அதெல்லாம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. கரெக்ட் தீபா தேவி மாதேஷ், கரெக்ட். இக்னோர் எனி கரெக்ட், இக்னோர் எனி, அதை தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு சம்மதம் இல்லாத ஆளுங்க நீங்க வளர்த்து விடுறீங்க, நீங்க அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்க மறுபடியும் ஒரு வழியா வரும்பொழுதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க உயரத்துல தூக்கி வச்சுட்டே இருக்கும்போது சாதாரணமா ஒரு சுத்தி வரவங்களெல்லாம் நீங்க வந்து திட்டுறீங்க. யாரை பேசணுமோ யாரை இது பண்ணுமோ அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிங்க. மற்றவங்களுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு ஒன்றும் ஆக போறதில்லை. ஒருத்தர் போனா இன்னொருத்தர் வருவாங்க, இன்னொருத்தர் போனா இன்னொருத்தர் வருவாங்க, வந்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா மெயின் அந்த காரியம் எதுவோ அதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் ஒழுக்கம், கேமிங் 777, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். மெர்சிமா மேல துணி போடும், இப்படி அவுத்து போட்டு இருந்தால் மானம் போகும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்கம்மா. முதல்ல
அந்த வீடியோல யாருமே அவுத்து போட்டுட்டு நிக்கல. ரெண்டாவது, நீங்க வந்து பொம்பளைங்களுக்குள்ள எங்க அவுத்து இருக்குன்னு பாக்குற இடத்துல இருக்காதீங்க. நீங்க முதல்ல ஒழுங்கா இருங்க. ஓகேங்களா? கேமிங்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ஒரிஜினல் நேம் ஐடியில ஒரிஜினலா வீட்டுக்கு வந்து வாங்க. வீட்டுல இருக்கிற யாரும் ஒரு பெண்கள் ஒரு சாரலா ஒரு வீடியோ போடும் பொழுது எப்படி எந்த இடத்துலயோ உடம்போ எங்கேயோ வெளியே தெரியாம இருக்கும் பொழுது மேல துணி போட்டுட்டு வரணும்ன்ற அவசியம் இல்லைங்க. பெண்களுக்கு மார்புகள் இருக்கும், உடம்பு இருக்கு, எல்லாரும் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சது தானே. நீங்களும் ஒரு தாய் வயிற்றுல தானே பிறந்திருக்கீங்க. உங்களுக்கும் சகோதரி இருக்காங்களா, உங்களுக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆயிருந்த மனைவி இருப்பாங்க இல்லையா? முதல்ல அவங்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுங்க. அடுத்த பெண்களுடைய ஒழுக்கத்தை கத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி அடுத்த பெண்கள்கிட்ட பேசணுன்றத கத்துக்கிட்டு வாங்க. கேமிங் 777. தேங்க்யூ ஸ்பைடிமா, சூப்பர் சிஸ்டர், தேங்க்யூ மர்சிமா. ஃபன்னி ஷார்ட்ஸ் ரொம்ப நல்லா, கண்டிப்பாக போடுறேன். ஃபன்னி ஷார்ட்ஸ்லாம் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ சுமிமா, சூப்பர். இதுக்கு யாருக்கும் பணம் கொடுமை, அவங்க தான் முடிவு செய்ய வேண்டும். அவங்க கௌதம்ன்றவங்க போட்டிருக்காங்க. சந்தியா, இது மர்சி சிஸ்டர் பணம், அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க, அவங்க தான் முடிவு செய்ய வேண்டும். தேவையில்லாமல் கேள்வி, உங்களின் நேரத்தை வீணது. உங்கள் குடும்பத்திற்கு என்ன வேண்டுமோ அதை சம்பாதித்து முன்னேற்ற வழியை பாருங்கள். இவங்களை கேள்வி கேட்க நீங்கள் யார்? அவங்க உங்க சொந்தக்காரங்களா, இல்லை தினம் சம்பாதிச்சு இவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? லைவை பிடிச்சா பாருங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. போய் வேலை வெட்டியை பாருங்க. கேள்வி கேட்கறதுக்கு ஒரு அளவு உண்டு. சும்மா யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அவங்க வீட்டில் நேர்ந்து விட்டுருக்காங்களா? உண்மையான விஷயமா தான். கேள்வி கேட்கணுன்ற பேர்ல நீங்க தனிப்பட்ட முறையில் என்ன நீங்க பாயிண்ட் அவுட் பண்றீங்க. இதே வந்து நிறைய பேர் எவ்வளவு உதவிகள் செய்யறாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்க யாரும் நீங்க கேள்வி கேட்கல. நீங்க தனிப்பட்ட முறையில் உங்களுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டணுன்றதுக்காக பேசுறீங்க. அவங்க சொன்ன மாதிரி தான். சரி, அவங்களும் எனக்கு யாருன்னு தெரியாது. இந்த மாதிரி லைவ்ல வந்து ஒரு சகோதரியோ ஒரு சகோதரர் அவங்க எனக்கு பதில் சொல்லும்போது இவ்வளவு அழகா சொல்றாங்க. பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, பிடிக்கலையா இக்னோர் பண்ணிட்டு போன ஒழிய நீங்க எல்லாரையும் வளர்த்து விட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து நின்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நடவடிக்கைக்கெல்லாம் காரணம் நான் தான்ன்றது நீங்க என்ன குற்றப்படுத்த முடியாது. இதுதான் உண்மையான நிதர்சனம். அதை நான் திருப்பி உங்களுக்கு பதில் கொடுக்கறதால தான் நீங்க என்ன குற்றப்படுத்துறீங்க. நானும் அவங்களுடைய வேலை. இப்ப ஒரு சிலர் உதவி பண்ணும்பொழுது நீங்க கேட்கும்பொழுது அவங்களோட பேசுற விதம் இருக்கு பத்தியா, அந்த மாதிரி தவறுதலான வார்த்தைகளை, ரொம்ப கேவலமான வார்த்தைகளை வச்சு உங்களை பேசணும்னா கண்டிப்பா நீங்க வந்து கேள்வி கேட்க மாட்டீங்க. நான் பொறுமையா உங்களுக்கு பதில் கொடுக்கறதால தான் நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் வந்து என்ன ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நம்ம எப்பவுமே அப்படிதானே, ஒருத்தவங்க அமைதியா போனாங்கன்னா அவங்களை சும்மா விட மாட்டோம் இல்லையா? அவங்கள மறுபடியும் நம்ம பேசிட்டே இருப்போம். அதுதான் நம்மளுடைய ஹேபிட். நீங்க அதை தான் எதிர்பார்க்குறீங்க. நான் கோபப்பட்டு வார்த்தைகளை விடணும், அப்பதான் நானும் சரியாவேன்றதுக்காக நீங்க பண்றீங்க. கண்டிப்பா நான் அப்படி பண்ண மாட்டேன். கலைவாணிக்கு உங்களுக்கு உங்களையுமா எவ்வளவு பொறுமையா பதில் கொடுக்குறீங்க, உங்களையே சோதிக்கிறாங்களா? ஆமா கலைவாணிமா, என்ன மட்டும் இல்ல, நிறைய பேர். ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப பொறுமையா சொல்றேன் இல்லையா, அது அவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியுது போல. சிலோன் சிக்கா, அம்மா யாருக்கு யாரோட வாழ வேண்டும் என்று தெரியும். அதை யார் என்னென்ன சொன்னாலும் தேவையில்லை. சிக்காபாய் அவருக்கு தேவையாத மாதிரி வாழ்கிறார். அதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? அது அவருடைய முடியும். உண்மை அதுதான். புரியுதா? நான் போய் அவருடைய வாழ்க்கையை வாழுங்க, மாத்தி வாழுங்கன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? நம்ம ஒரு என்ன சொல்ல, ஒரு வயது முதிர்ப்பின் காரணமா அவர் ஒரு அண்ணன் கூப்பிடுறோம், அவ்வளவுதான். ஒரு தனி ஒரு லிமிட் இருக்கு. அதை தாண்டி நம்ம போயிட்டு நீங்க இப்படி வாழ அப்படி வாழ நான் சொல்லலாம். சட்டமே சொல்லிடுச்சு அவர்கிட்ட, அவர் மனைவி கூட வாழணும், அவர் சட்டத்தையே அவர் கேட்கல. அப்படி இருக்கும் பொழுது நம்ம போய் ஒண்ணுமே கேட்க முடியாது. நீங்க ஏன் கேட்கறீங்க, நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு அது தவறா தெரியுதா? தவறா தெரிஞ்சா ஒதுங்கிதான் போகணும்னு நான் சொல்ல முடியும். இல்ல நீங்க போய் போராடுறீங்கன்னா போராடுங்க. அவங்க பொது இடத்துல எல்லாம் வராங்களே, ஏன் நீங்க அங்க வச்சு கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? ஏன் அங்க ஓடி போய் செல்ஃபி எடுக்கிறீங்க? இவ்வளவு நியாயம் பேச உங்களால ஏன் பொது இடத்துல அவங்களை கேட்க முடியல? அவங்க வீடு அங்க இருக்கு, அவங்க வீட்டை சுற்றி எத்தனையோ பேர் இருக்கீங்க இல்லையா? அவர் லைவ் போடுற இடம் இருக்கு, எத்தனையோ பேர் போய் கேளுங்களேன். ஏன் அண்ணா வெளியே வரும்போது டீ குடிக்க வரேன்னு அவர் அழகா சொல்ல, அந்த இடத்த போய் கேளுங்க. ஏன் நான் அந்த மாதிரி சமுதாயத்துக்கு விரோதமான செயல்கள் செய்யறேன்னு போய் கேளுங்க. அங்கெல்லாம் அமைதியா இருந்துட்டு யாரும் உதவி செய்யறாங்களோ அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு, இல்ல யார் அவர்கிட்ட வந்து யாரை வந்து அவரு பேசுறாரோ அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு கேவலமா பேசி, அவங்க குடும்பத்தை கேவலமா பேசி, அது மூலமா உங்களுக்கு என்ன சாதிக்க போகுது? நேத்து ஒரு கமெண்ட் போட்டதுக்கே அதுக்கே இவ்வளவு பேர் எவ்வளவு தரக்குறைவான கமெண்ட்கள் இருந்தது தெரியுமா? நான் அதெல்லாம் டெலீட் பண்ணேன். உண்மையாவே நான் டெலீட் பண்ணேன். ஏன்னா 4 பேர் அது பார்த்து அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பழங்கானந்தம் அவங்க போட்டிருக்காங்க. ஆனா நீங்க எந்த புக் எடுத்துட்டு வந்து நீங்கள் பண்ணுவதற்கு சப்பை கட்டலாம். ஆனால் உங்கள் அரவாணின்னு சொன்ன கமெண்ட்டுக்கு லைக் போட்டிருக்காங்க. நல்லது சகோ. அவங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க பழங்கானந்தம். அவங்க அப்படி சொல்லிட்டு ஒருவேளை அவங்க பார்வைக்கு அப்படி தெரிஞ்சுனா அதுவும் ஒரு உயிர் தானே இல்லையா? அவங்களும் இந்த உலகத்துல வாழ்ற உயிர் தானே. நான் அதை பெருசா எனக்கு வருத்தங்கள் இருந்தாலும் நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா கடவுளுக்கு தெரியும் அந்த மாதிரி உள்ளவர்களையும் ஆண்டவர் இந்த உலகத்துல பூமியில படைச்சுதான் வச்சிருக்காரு. அவங்களும் ஒரு உயிர் தான். இப்படி அவங்க பேசும்பொழுது மன்னிக்கதான் தெரியும். நான் மன்னிச்சுட்டு போறேன். என் கடவுள் எனக்கு சொன்னதை நான் மன்னிச்சுட்டு நான் ஒதுங்கி போயிட்டேன். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய எல்லாருடைய கன்சர்னும் தெரியுது எனக்கு. நிறைய பேர் நிறைய மெசேஜ் போட்டிருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 60-70 கமெண்ட் இருந்தது. அதை நான் டெலிட் பண்ணேன். இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல. கருத்துக்களை நீங்க சொல்லுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
நியாயமான முறையில் சொல்லுங்க. யாரையும் குற்றப்படுத்துறன்ற பேர்ல கேவலமா பேசி தரக்குறைவான வார்த்தைகளை பேசி அவங்க வீட்டில் உள்ளவங்களை குற்றப்படுத்தி பேசுறதுல அந்த கமெண்டோ இல்லை நீங்க சொல்ல வர கருத்து போகவே போகாது. எது எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அதை விட்டு தூரம் வாங்க. அது கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இப்போ இங்கே நான் இப்போ ஒரு லைவ் போடும்போது கொஞ்சம் கோவமா பேசினா 10 பேர் வந்து அதிகமா பாக்குறீங்க. ஏன்? அதுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அப்போ நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் அவங்க எல்லாரையுமே உயர்த்துது. நாட் ஓன்லி அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி சமுதாயத்துக்கு விரோதமா சொசைட்டில அன்வான்ட் திங்ஸ் பண்றவங்களுக்கு சப்போர்ட் பண்றது நீங்க மட்டும்ன்றது மறந்துடாதீங்க. இதுக்கும் ஏதாவது உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தா கண்டிப்பா போடுங்க. முடிஞ்சா நான் நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு நான் கமெண்ட் வீடியோல பதில் சொல்றேன். ஓகேங்களா? நியாயமான கமெண்ட்களை போடுங்க. நான் நியாயமான பதில்களை சொல்றேன். காயப்படுத்தணும்னு சொல்லிட்டு தரக்குறைவான கமெண்ட்களை போட்டு உங்களுடைய தரத்தை நீங்க குறைச்சிக்காதீங்க. அதுல யாரையாவது நான் ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் சோ சாரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த கமெண்ட்ஸ். ஓகேங்களா? எல்லா கமெண்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. டேக் கேர். பை.